உங்கள் ராஜேந்திரா சில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 1 லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளிச் செல்லுங்கள். ராஜேந்திராஸ் வுமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் கூட்டணி தர்மத்தை மீறி திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடனான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. எனவே இந்த முறையும் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் நிற்க வேண்டும் என ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 2 தினங்களுக்கு முன்பு நடந்த திராவிட முன்னேற்றக் கழக கூட்டத்தில் தன்னையும் காங்கிரஸ் கட்சி தலைவரையும் ஒருமையில் பேசி கூட்டணி தத்துவத்தை மீறி திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் நடந்துள்ளார்கள் என குற்றம் சாட்டிய அவர், சமத்துவ பொங்கல் விழாவில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரை அழைத்ததற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டத்தில் தங்களை ஒருமையில் பேசி விமர்சனம் செய்து மக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்த சிலர் திட்டமிட்டு செயல்படுவதாக கூறினார். மேலும் தாங்கள் எந்த காலத்திலும் கூட்டணி தர்மத்தை மீறியதில்லை எனவும், ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி தர்மத்தை மீறி செயல்படுகிறார்கள் என தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை கூட்டணி தர்மத்தை மீறி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்க்கின்றார்கள். அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் கட்சியை வளர்க்க உரிமை உண்டு எனவும், ஆனால் தவறாக விமர்சனம் செய்து தரைக்குறைவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் குழப்பம் செய்ய வேண்டாம் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கட்சித் தலைவரும் என்னையும் ஒருமையில் பேசி விமர்சனம் செய்து மக்கள் மத்தியிலே எங்களுக்கு கெட்ட பெயர் உருவாக்குவதற்காக திட்டமிட்டு சிலர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, நாங்கள் எந்த காலத்திலேயும் கூட்டணி தர்மத்தை மீறியது கிடையாது. கூட்டணி தர்மத்தை மீறியது திராவிட முன்னேற்றக் கழகம். குறிப்பாக வில்லியனூர் தொகுதியிலே சண்முகம் என்பவர், வில்லியனூர் தொகுதியில் ஷாஜகான் என்பவர் காங்கிரஸ் கட்சியுடைய வட்டார தலைவராக இருந்தார். அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்தது யார்? இந்த ஒரு கேள்வி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் சண்முகம் என்பவர் காங்கிரஸ் கட்சியுடைய செயல் தலைவராக இருந்தார். அந்த வட்டாரத்தினுடைய அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்தது யார்? கூட்டணி தர்மத்தை மீறி இவர்கள் செயல்பட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்கு இவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஆகவே இப்பொழுது வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலை நாம் சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் செய்வதற்கு உரிமை உண்டு. தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு உரிமை உண்டு. தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதற்கு உரிமை உண்டு. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தவறாக விமர்சனம் செய்து தரக்குறைவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.